இந்த சென்டென்ஸுக்கு நம்ம டூ யூ யூஸ் பண்ணலாமா இல்ல ஆர் யூ யூஸ் பண்ணலாமா? இதுக்கு டூ யூ வருமா இல்ல ஆர் யூ போட்டா கரெக்டா இருக்குமா? எனக்கு என்னமோ டூ யூ போட்டாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி தோணுது. எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இல்ல இந்த டூ யூக்கும் ஆர் யூக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்களேன். டூ யூக்கு பக்கத்துல எப்போதுமே நம்ம வந்து ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டூ யூ கொஞ்சம் கிளியர் ஆயிடும். டூ யூ பிளஸ் வி ஒன் வேர்ப். டூ யூ கம், நீ வருகிறாயா? ஸோ இவ்வளோதான் டூ யூக்கு, இந்த ஒரு ரூல் மட்டும்தான். ஆனா இப்போ ஆர் யூக்கு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டீச்சரா எப்படி கேட்கலாம்? ஆர் யூ எ டீச்சர்? டூ யூ எ டீச்சர் அப்படின்னு கேட்க முடியாது. சென்டென்ஸா எவ்வளோ ஆக்வர்டா இருக்கு பாருங்களேன். ஸோ எ டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன். இதே மாதிரி ஆர்யூக்கு பக்கத்துல ஒரு நவுன் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம், ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனா தெரிஞ்ச ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம ஆர்யூக்கு பக்கத்துல பாஸ் பார்ட்டிசிபிள் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய கற்கன் சேனல்ல டீடைல்டா நம்ம வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.